வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி. ஸோ பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் 4000 சயின்ஸ் கொஷின்ஸ், சயின்ஸ் ஒன்லைனர் கொஷின்ஸில் பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் சொல்கிறேன் கைஸ். உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் இது. ஸோ ஆன்சர் ஜிப்ரலின். ஸோ உருளைக்கிழங்கின் உறக்க நிலையை நீக்கும் ஹார்மோன் ஜிப்ரலின். ஸோ அதே மாதிரி வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் இதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் எத்திலின். அதே மாதிரி பழங்களை பழுக்குவிப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் இது. ஸோ அதாவது கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கும் ஹார்மோன் இதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுவும் எத்திலின் தான். ஸோ ஓகே கைஸ், ஸோ கொஷனுக்கு போவோம். சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எது? சர்வ கரைப்பான் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நீர். நீர் தான் சர்வ கரைப்பான், பொது கரைப்பான் என அழைக்கப்படுவது. ஸோ பொது கரைப்பான்னாலும் நீர் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்கண்டவற்றுள் எதற்கு ஊடுருவும் திறன் அதிகம்? கீழ்கண்டவற்றுள் எதற்கு ஊடுருவும் திறன் அதிகம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காமா கதிர். ஸோ காமா கதிர்களுக்கு தான் ஊடுருவும் திறன் அதிகம். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு குதிரை திறன் ஹெச்பி அதாவது ஹார்ஸ் பவர் என்பது என்ன? ஒரு குதிரை திறன் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 746 வாட். ஸோ அதே மாதிரி இது உங்களுக்கான கொஷின் கைஸ். ஒரு கழுதை திறன் என்பது எத்தனை வாட்? திரும்பவும் சொல்கிறேன், ஒரு கழுதை திறன் என்பது எத்தனை வாட்? ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஷின், கூற்று 1, பாக்சைட் தாதுவானது அலுமினாவாக பேயர் முறையில் மாற்றப்படுகிறது. கூற்று 2, அலுமினாவானது அலுமினியமாக ஹால் மின்னார் பகுத்தல் முறை மூலம் மாற்றப்படுகிறது. ஸோ கூற்று 1, கூற்று 2 சரிதான். ஸோ 2 கூற்றுகளுமே சரியானது தான். பாக்சைட் தாதுவானது அலுமினாவாக பேயர் முறையில் மாற்றப்படுகிறது, ரைட்டு தான். அலுமினாவானது அலுமினியமாக ஹால் மின்னார் பகுத்தல் முறை மூலம் மாற்றப்படுகிறது. ஸோ இதுவுமே ரைட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன் என்ன? அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன் என்ன? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். ஸோ அதாவது கார்டிகோஸ்டிரான், ஆல்டோஸ்டிரான், கார்டிசோல் இது மூணுமே அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கும் ஹார்மோன்கள் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் கைஸ், பிட்யூட்டரி சுரப்பியின் அமைவிடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ பிட்யூட்டரி சுரப்பியின் அமைவிடம் மூளையின் அடிப்பகுதி தான். ஸோ பிட்யூட்டரி சுரப்பி, பீனியல் சுரப்பி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூளையின் அடிப்பகுதியில் தான் இருக்கும். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடிய ஒரு சுரப்பி எது? ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? போக்சோ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2012. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் கைஸ், போக்சோ POCSO போக்சோவுடைய அப்ரிவேஷன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், காமா கதிர்கள் டேஷ் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். காமா கதிர்கள் டேஷ் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். ஸோ காமா கதிர்கள் போட்டான் எனப்படும் மின்காந்த அலைகளாகும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, போட்டான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு எது? கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு ஆன்சர் ஆப்ஷன் டி, கியூரி. ஸோ கியூரி தான் கதிரியக்கத்தின் தொன்மையான அலகு. நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்பிஜியின் பகுதி பொருள்கள் எவை? எல்பிஜியின் பகுதி பொருள்கள் எவை? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். ஸோ ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரோப்பலின். ஸோ ப்ரோபேன், பியூட்டேன், ப்ரோப்பலின் இது மூணுமே எல்பிஜியின் பகுதி பொருள்களாகும். ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ். எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிவதற்காக சேர்க்கப்படும் ஒரு வேதிப்பொருள் இது. ஸோ மனமுள்ள ஒரு வேதிப்பொருள் இது. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சரை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் கைஸ், இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஸோ 1934 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ இது உங்களுக்கான கொஷின்ஸ். ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக. ஜூலின் வெப்ப விளைவு விதியை கண்டறிக. ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸை நெக்ஸ்ட் சீரீஸில் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதுதான் 6th to 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கை மட்டுமே பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒன்லைனர்ஸ். ஸோ கொஷின் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ மொத்தம் 4000 கொஷின்ஸ் இருக்குது. 40 PDF, 40 டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 100 கொஷின்ஸ், டோட்டலி 4000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ PDF வேணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற மெயில் ஐடிக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.